கர்ஷன் வந்து ஜேஜே கிட்ட உன்னால தான் கிஷோரி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. நீ எல்லாம் என்ன மனுஷன்னு கேக்குறாரு. நான் மனுஷன் இல்ல கடவுள் அப்படின்னு சொல்லி ஜேஜே சொல்றாங்க. ஜேஜே பத்தின எல்லா விஷயத்தையும் நியூஸ் பேப்பர்ல வெளியிடணும்னு கர்ஷன் முடிவு பண்றாரு. ஆனா நியூஸ் பேப்பர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஜேஜே வந்து கொளுத்திடுறாரு. ஜேஜே ஹவேலியோட கதவு க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு தர்ஷனம் நடக்காது, கர்ஷன் மன்னிப்பு கேட்டாதான் ஓபன் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அதனால கர்ஷன் கிட்ட எல்லா மக்களும் கோவப்படுறாங்க. அங்க ஒரு பொண்ணு மட்டும் கர்ஷனுக்கு சப்போர்ட் பண்றா. அங்க இருக்கிற ஒரு சாமி படத்துக்கே கர்ஷன் வந்து பூஜை பண்ணி அன்னைக்கான பூஜை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பாக்குற ஜேஜே கோவப்படுறாரு. ஜேஜே பத்தின நியூஸ் கர்ஷன் வெளியிட்றாரு. அந்த ஊர் மக்களும் அது எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இதனால ஜேஜே வந்து கர்ஷன் மேல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஜேஜேக்கு வைத்தியம் பார்த்து ஒரு டாக்டர் கர்ஷன் கூட்டு வந்திருப்பாரு. அவருக்கு பாலின நோய் இருக்கிறதாவும் அவர் சொல்லி நிறைய பொண்ணுங்களுக்கு அபார்ஷன் பண்ணதாவும் சொல்வாரு. கர்ஷனே ஜேஜேக்கு எதிராக சாட்சி சொல்வாரு. அவர் பாத பூஜை பண்றன்ற பேர்ல பொண்ணுங்க கூட தப்பா இருக்கிறதா சொல்வாரு. ஆனா அதுக்கு லாயர் வந்து அவங்களாம் விருப்பப்பட்டு தானே இருக்காங்க, ஜேஜே வேணும் யாரையும் வற்புறுத்தல, அதனால இதுல இவர் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட கர்ஷன் கோவப்படுறாரு. பெண்களுக்கு பாத பூஜைன்ற பேர்ல இந்த மாதிரி பண்றது எவ்வளவு தப்பு தெரியுமா? நிறைய பெண்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவங்க குடும்பத்தோட கட்டாயத்தினால இந்த மாதிரி வழிபாடு செய்யறாங்க. கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல இந்த மாதிரி மனுஷங்க அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு புராண புத்தகத்திலயும் இந்த மாதிரி வழிபாடு கிடையாது. ஆன்மாவும் உடலும் கடலுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இவங்க இந்த மாதிரி தப்பா வந்து மக்கள் கிட்ட சொல்லி மக்களை முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையை சொல்றாரு. நிறைய பெண்கள் ஜேஜேக்கு எதிர்ப்பா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதனால ஜேஜே உடைய ஆலயத்தை மூட சொல்லி உத்தரவு வருது. கிஷோரியும் எல்லா பெண்களுக்கும் நீதி வேணும்னு லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. கர்ஷனும் நல்லபடியா நிறைவேற்றிட்டாரு.